சர்ச்சுக்கு வர டைம் ஆயிடுச்சா? 10 மணிக்கு அங்கே இருக்கணும். 10 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். நல்லது. அப்பா வேறு வீட்டில் இருக்கிறாரு. ஒரே சேரில் உட்காந்துக்கிறாரு. எங்கேயாவது வெளியே போனால் கூட பரவாயில்ல, ஓடிலான்னு பார்த்தா உட்காந்துனே இருக்கிறேன். இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிறதுக்குள்ளே என் உயிர் போயிட்டு வந்துடும். ஒரு நல்ல நாள் அதுவுமா எந்த ப்ரோக்ராமும் போட மாட்டேங்கிறேன் டிவியில். எங்கே போகிற? அது அப்பா, சர்ச்சுக்கு போகிறேன்ப்பா. சர்ச்சுக்கு டைம் ஆகுதா? இன்னைக்கு வேறு ஃபாஸ்டிங் ப்ரேயரா, அதான் சர்ச்சுக்கு போகிறேன் நான். பாய், நான் போயிட்டு வரட்டா? எப்போ பாரு சர்ச்சுக்கே போ. வீட்டு ஞாபகமே கொஞ்சம் கூட இல்லை. காலையில் போகிறேன், நைட்டு ஈவினிங் போகிறேன், நைட்டு போகிறேன். பேசாமல் வீட்டுக்கு வந்துடவே வந்து என் உயிரை தான் நீ எடுக்கிற. அப்பா எஸ் நல்லவர், எஸ் நல்லவர். வீடியோ எடுத்துக்கிற பாட்டு பாருங்க. நிம்மதியாக மனுஷன் தூங்க முடியுமா? காலையில் 3 மணிக்கு எழுந்திக்கிறீங்க அலாரம் வச்சு. ஏன் தூக்கம் கெட்டு போகுது. சரி, உங்களை மாதிரிலாம் யாரையுமே நான் பார்த்ததில்லை. எத்தனையோ பேரை பார்த்துட்டான். நான் உங்களை மாதிரிலாம் ஆளை பார்த்ததே இல்லை. சர்ச்சுக்கு வரவங்க கூட இருக்க மாட்டாங்களா உங்களை மாதிரி? பாப்பா 4 மணிக்கு எழுந்திக்கிறது, 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஜம்பம் பண்ணுறது. நீங்க தான் தூங்க மாட்டேங்கிறீங்க, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு வரது 5 நிமிஷம் 1/2 தான். அந்த தூக்கத்தையும் விட மாட்டேங்கிறீங்க. வீட்டுக்கு வந்து என் உயிரை எடுக்கிறீங்க. அது நியூஸில் வரணும் பாரு, நான் உங்களுக்கு சாவடிக்கிறது. சர்ச்சுக்கு போய் தொலை பண்ணுறாங்க, ஜபம் பண்ணி தொலை பண்ணுறாங்கன்னு அப்பங்காரன் மனைவியும் தம் பிள்ளையும் நைட்டாக கழுத்தறுத்து சாவச்சிட்டான்னு வரணும். இல்லைன்னா சர்ச்சுக்கு போட மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறான், ஜபம் பண்ண விட மாட்டேங்கிறான்னு எங்கள் அப்பா பண்ண மாட்டேங்கிறான், இதெல்லாம் பண்ணல விட மாட்டேங்கிறான், ஃப்ரீயாக விட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் என்ன சாவச்சிட்டாங்க. அதாவது பையன் அம்மாவும் சேர்ந்து அப்பாவை சாவச்சிட்டாங்க, நியூஸில் வரணும். இது நடக்கும் பாரு, கண்டிப்பாக நடக்கும் பாரு. போ, ஃபோன் அடிக்கிறேன் சர்ச்சுக்கு. அப்போ இருக்குது உனக்கு செம்ம. அப்பா பாரு, சர்ச்சுன்னு மொத்தம் உயிரை வாங்கிட்டேன். இவரு கடகிறாரு பைத்தியக்கார். அவர் என்னதான் திட்டினாலும் என்னதான் பண்ணாலும் நான் சர்ச்சுக்கு போகிறது தான் போவேன். அம்மா பாபான்னு கத்திருக்காரு.